ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங்கும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் மாதத்துலேயே கீழ்த்திருப்பதியில் இருக்கிற கோயில்களும் சரி, திருப்பதி பெருமாளையும் சரி போய் பார்த்துட்டு வரத்துக்கு ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த புக்கிங். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி முடிச்சு ஃபுல்லாகிடுச்சு. ஏபிஎஸ்ஆர்டிசி கூட டூரிசமில் மட்டும்தான் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது ஆகஸ்ட் மாதத்துக்கு. ஸோ இந்த டிக்கெட் உங்களுக்கு ஆகஸ்ட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்க அப்படின்னா கீழ்த்திருப்பதி லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு 300 ரூபாய் தரிசனத்தில் திருப்பதி பெருமாளையும் இந்த டிக்கெட்டில் பார்த்துட்டு வரலாம். மெயின் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அக்காமடேஷன் இதுக்குன்னு தனியாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரில் விஷ்ணு நிவாசத்தில் ஒரு 4-5 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஏசி ரூம் நான் ஏசி ரூம் கொடுப்பாங்க. அது நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன்லேயே கூகுள் ரிவ்யூலாம் பார்த்துட்டு ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ அக்காமடேஷன் கூட டிடிடியில் இருக்குது, விஷ்ணு நிவாசத்தில் இருக்குது. ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தூங்குறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் சரி. இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஆன்லைன்லேயும் கொடுக்குறாங்க, தினமுமே ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ 2 புக்கிங்குமே எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா புக்கிங்கும் எப்படி பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். கன்ஃபார்ம்டாக இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9:55 ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevastanam.ap.gov.in அதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே ஆர்ஜித சேவாவும் போட போகிறீங்க ஆகஸ்ட்டுக்கு, ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமும் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஆப்லேயும் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து போர்ட்டலையும் ட்ரை பண்ணுங்கள். தனித்தனியாக, அதாவது ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங்கும் இந்த ஆர்ஜித சேவா புக்கிங்கும் சைமல்டேனியஸாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டிலேயே 2 பேர்லாம் இருந்தாங்கன்னா ஒருத்தர் ஆர்ஜித சேவா போட்டுக்கோங்க, ஒருத்தர் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் போட்டுக்கோங்க. அங்க பிரதட்சணம் அளவுக்கு இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் தீராது. இருந்தாலுமே இப்போது ஆகஸ்ட்டுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஆப்ஷன் பார்த்தா இது ஒன்று தான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ½ அன் ஹவர்க்குள்ளார தீந்துடும். குறிப்பாக வீக்கெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே தீரும். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர், ஆதார் 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. இமெயில் ஐடி கூட கேட்டால் தான் கேட்பாங்க 30 டேஸ் டைம் கேப். ஏன்னா இதுக்குன்னு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் மொபைல் நம்பர், ஆதார், இமெயில் ஐடி 3மே நீங்கள் ரீசெண்டாக இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து புக்கிங் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் எந்த மாதத்துக்கு நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, அதே மொபைல் நம்பர், ஆதார், இமெயில் ஐடியில் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் செய்துக்கலாம் அதே நாளுக்கு கூட. இந்த இடத்துல 10 மணி போல் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் முன்னாடி கொண்டாந்துருவாங்க நாளைக்கு. அதில் லிங்க்கு கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆர்ஜித சேவாக்கு போகும். ஆல்ரெடி நாங்கள் ஆர்ஜித சேவாலாம் புக் பண்ணியிருக்கோம். கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, இல்லை ஆனுவல் சேவாலாம் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாமான்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எல்லாமே ஆர்ஜித சேவாங்கிற ஹெட்டிங்கில் தான் கொண்டாந்துருக்குறாங்க. நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட்டில் உங்களுக்கு என்னைக்கு தேவையோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. 150 கோட்டா ஓப்பன் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது போன மாதம். இந்த மாதம் கன்ஃபார்ம்டாக பார்த்துட்டு அகெயின் எவ்வளோ கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேட் சூஸ் பண்ணோன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் போட்டுக்க முடியும். 1600 ரூபாய் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதில் 2 பேர் போகலாம். அவங்க சேம் ஜெண்டராக கூட இருக்கலாம். இது கப்பல் டிக்கெட்லாம் கிடையாது. ஸோ டேட் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தால் கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு தப்பு இல்லாமல் சீக்கிரமாக எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு அது செட்டால் நாங்கள் டைப் தான் பண்ண தெரியுது அப்படின்னா அது கூட ஓகே. முதல்ல நீங்கள் ஆதார் நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் காலம் எப்போவுமே ஆப்ஷனல் தான், நம்ம கொடுக்கணுங்கிறது இல்லை. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அடுத்து பேமெண்ட்டுக்கு போகிறப்போ யூபிஐயில் பே பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனாக சீக்கிரமாக புக் ஆகும். ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஃபெயில்டுன்னு வருது அப்படின்னா டக்குன்னு அதை விட்டுட்டு வேறு மோட் ஆஃப் பேமெண்ட் போயிடுங்க.
இல்லை எங்களுக்கு யூபிஐ இல்லைன்னா கூட உங்களுக்கு வேறு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யூபிஐயில் பே பண்ணி உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா அந்த பணம் திருப்பி வரத்துக்கு 1 டேயில் வந்துடும். கார்டு பேமெண்ட் நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறீங்க, அப்போ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் அக்கௌண்ட்லேருந்து போயிருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் வரத்துக்கு 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் அதே மொபைல் நம்பரில் ப்ரொசீட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணது ரிட்டன் ஆகிடும். நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ பே பண்ணிவிட்டு டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நேரில் போகிறப்போ ஆதார் எடுத்துக்கோங்க. எங்கே இந்த ஹோமம் செய்வாங்க அப்படின்னா அலிப்பிரி நடைபாதை இருக்கு இல்லையா, அங்கே பாதாள மண்டபம்னு சொல்லிருக்கோம். அந்த மண்டபத்துக்கு முன்னாடி இதுக்குன்னு ஒரு பிளேஸ் கட்டியிருக்கிறாங்க. டீட்டெயிலாக அந்த பிளேஸோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். 8:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண போகிறதா இருந்தால் இதே டிக்கெட் ஆஃப்லைனில் டெய்லியுமே கொடுக்குறாங்க. அதே ஹோமம் நடக்கிற இடத்துக்கிட்ட காலையில் ஒரு 4-5 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சில டைம் 6 மணி போல் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, சில டைம் 8:30 மணி போல் கொடுக்குறாங்க. கோட்டா கூட 50 கோட்டா, 35 கோட்டா, 100 கோட்டா, அந்த மாதிரி அன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் படி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. பட் ஜென்ரலாக அங்கே ஒரு 50 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஆஃப்லைனில் டெய்லியுமே. ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் கொடுக்கறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போய் அங்கே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த டிக்கெட் வாங்கிக்கலாம். போகிறப்போ ஒரிஜினல் ஆதாரம் ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. கேஷாக மட்டும்தான் அங்கே பே பண்ணணும். ஹோமம் நடக்கிற இடத்துக்கிட்ட 1000 ரூபாய் நம்ம கேஷாக பே பண்ணணும். நான் சொல்கிறது ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். 2 பேர் இருக்கணும், 2 பேரோட ஆதாரம் காமிக்கணும். ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட நம்ம 1000 ரூபாய் கேஷாக பே பண்ணிவிட்டு ஹோமத்தை அட்டன் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் மலைக்கு போனோன்னே 300 ரூபாய் தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணுறப்பவே பேரலாக சேர்மன் க்யூன்னு போகும். அதில் ஜாயின் பண்ணி க்யூ கவுண்டர் கிட்ட போகிறப்போ ஸ்கேன் பண்ணுற இடத்துல அங்கே ஒரு 600 ரூபாய் கேஷாக பே பண்ணி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். இது ஆஃப்லைனில் புக் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஆன்லைனில் புக் பண்ணுறங்க அவங்க 8:30 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளே நம்ம பக்கிட்டேயே பேக் வச்சுக்கலாம், மொபைல் கையில் வச்சுக்கலாம். ஸோ ஹோமம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பிரிண்ட் அவுட்டில் மறக்காமல் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட செக்குடுன்னு சொல்லிட்டு சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. அது வாங்கினா தான் அந்த டிக்கெட் உங்களை 300 ரூபாய் தரிசனம் க்யூலேயே சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஹோமம் முடியறதுக்கு ஒரு 11 மணி போல் ஆகும். கங்கண கயிறு கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. மிஸ் பண்ணாமல் உங்களோட பிரிண்ட் அவுட்டில் சீல் வாங்கிக்கோங்க. இப்போ சென்னையிலேருந்து போகிறப்ப நாங்கள் சப்தகிரியில் போகிறோம், கொஞ்சம் லேட் ஆகிடுமே, அலோவ் பண்ணுவாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அட் எனி பாயிண்ட் நீங்கள் அந்த டிக்கெட்டில் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட சைன் வாங்கினா மட்டும்தான் மலைக்கு போய் 300 ரூபாய் தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஹோமம் முடிச்சிட்டதுக்கப்புறம் எதிர்த்தாப்பில் தான் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேயே நீங்கள் பஸ் ஏறிக்கலாம், இல்லை ஜீப் ஃபெசிலிட்டி இருக்கும். இல்லை நாங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறோம், அப்போ நாங்கள் 3 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்களே 300 ரூபாய் தரிசனத்துக்கு, கொஞ்சம் லேட்டானால் பரவாயில்லையானா அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் நடந்தும் போகலாம், அலிப்பிரி வழியாகவும் நடந்து போகலாம், ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போகலாம். ஆனால் ஹோமம் நீங்கள் அங்கே அட்டன் பண்ணியே ஆகணும். லேட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, பட் நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணி அவர்கிட்ட சைன் வாங்கினா தான் 300 ரூபாய் தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா ரெகுலர் 300 ரூபாய் தரிசனம் க்யூ வழியாக போகணும் ஏடிசி சர்க்கிளில். ஆஃப்லைனில் எடுக்கிறப்ப மட்டும் சேர்மன் க்யூ வழியாக போகணும். மற்றபடி ஹோமம் அட்டன் பண்ணுறது, தரிசனம் பார்க்குறது, ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே ப்ரொசீஜர் தான். 300 ரூபா அந்த ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கு தாண்டிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே 300 ரூபா க்யூவோட நம்ம எப்படி போவோமோ அதே மாதிரி தான் போவோம். ஸோ புக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி த சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. 2மே புக் பண்ணணும். ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னா, விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் காலையில் ஒரு 4-5 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அங்கே ரூம் எடுத்துக்கலாம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து பஸ்ஸு கிளம்புது டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட பார்க்குறதுக்கு, சரௌண்டிங் டெம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த விஷ்ணு நிவாசத்துலேயே நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னா மறுநாள் ரூம் வக்கேட் பண்ணிவிட்டு இந்த ஹோமத்தை அட்டன் பண்ணிவிட்டு மலைக்கு நடந்தும் போகலாம், இல்லை கார்ஜி பஸ்லேயும் மலைக்கு போய் 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு ரிட்டன் வரலாம். நீங்கள் திருப்பியும் மலைக்கு போய் ரூம் போடணுன்ட்டுல. கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம்னா அந்த விஷ்ணு நிவாசம் பாருங்கள், இல்லைனா ப்ரைவேட் லாட்ஜஸ் பார்த்து ஸ்டே பண்ணிக்கோங்க. இந்த ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு மலைக்கு போய் ரூம் போட்டுக்கலாமான்னா நீங்கள் ஆஃப்லைன் ரூம் எடுத்துக்கலாம் உங்களோட ஆதார் வச்சு. பட் அப்போ இருக்கணும், ஏன்னா நீங்கள் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு மலைக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 12 ஆகிடும். அப்போது ஆஃப்லைனில் ரூம்ஸ் அவைலபிலிட்டி பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃப்ரீ லாக்கர் எடுத்து ஃப்ரீ ஹால் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வீடியோவாக ஷேர் பண்ணிக்கேன். ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். அங்கே கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் காமன் ஹாலில்.
இந்த டிக்கெட்டையும் புக் பண்ணிவிட்டு டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டையும் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எந்த ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதே 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நீங்கள் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் அபிஷேகமெல்லாம் புக் பண்ணுறீங்கன்னா ஆன் டைமில் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் டக்குன்னு தீந்துடும். அபிஷேகம் சொல்கிறேன். மீதி சேவாஸ் கூட சரி, இப்போ திருப்பாவடை சேவைலாம் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவாக்கெல்லாம் பெஸ்ட். ஏன்னா விஐபிஸ் இருந்தால் அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் புக் பண்ணவங்கள தான் உட்கார வைக்கிறாங்க. ஒரு சில கோயில்களில் இந்த ஆன்லைன்லேயே நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில் புக் பண்ணுறோமோ அந்த ஆர்டர் வைஸ் கூட ஒரு சில சேவாஸ்க்கு இப்போ நீங்கள் ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் அபிஷேகம் டிக்கெட்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எப்படி புக் பண்ணுறோமோ அந்த ஆர்டர் வைஸ் புக் உட்கார வைப்பாங்க. அதனால் ஓப்பன் ஆகிறப்பயே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஆன் டைமில் கிளிப்போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி. ஆகஸ்ட்டில் திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலோட வரலட்சுமி விரதம் வர்றதுனால அதுக்குண்டான டிக்கெட் இதோட கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. நீங்கள் வரலட்சுமி விரதம் டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எப்போ கொடுப்பாங்கன்னா இப்போ 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் கொடுப்பாங்க. செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க அப்டேட் கொடுத்தோன்னா இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா ஆன்லைனில் கொடுப்பாங்க ஒரு கோட்டா, அது இல்லாமல் ஆஃப்லைனில் கூட கொடுப்பாங்க. இருந்தாலும் அங்கே போய் நின்று வாங்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் வரலட்சுமி விரதம் திருச்சானூரில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ கூட ஒரு தடவை ஓப்பன் ஆகிறப்போ பார்த்துக்கோங்க இப்போயே கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா அவங்க ஓப்பன் 2 டேஸ்க்கு முன்னாடி ஜென்ரலாக கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் ஷேர் பண்ணோன்னா இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி விரதம் திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில். ஸோ ஃபாஸ்ட்டாக புக் ஆகிறது அபிஷேகம். அடுத்து லக்ஷ்மி பூஜா 100 ரூபாய் இந்த டிக்கெட். ரொம்ப நல்லாயிருக்கும். குங்குமார்ச்சனா உச்ச தாயாருக்கு செய்வாங்க. சுபதமின்றி வழியாக, அதாவது 200 ரூபாய் டிக்கெட் ஆக்சுவலாக அதுக்கு, அதன் வழியாக இந்த டிக்கெட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. தாயாரை ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ தரிசனம் 50 ரூபா தரிசனம்லாம் போனால் எந்த அளவுக்கு நின்று அந்த கண்டமணி மண்டபத்தில் பார்ப்போமோ அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லக்ஷ்மி பூஜா பற்றி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடியது வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சேவாஸ் எல்லாம் எந்த டேஸில் கேல்குலேட் பண்ணுறாங்கன்ட்டு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அப்போது அபிஷேகம் புக் பண்ணால் 180 நாள் டைம் கேப் கேட்குது. ஆனால் அந்த அபிஷேகம் புக் பண்ணிவிட்டு இந்த லக்ஷ்மி பூஜாவோ இந்த சுப்ரபாதம் சேவாலாம் புக் பண்ணால் அதுவும் புக் ஆகுது. ஸோ அது நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். பட் நீங்கள் ஒரே வெள்ளிக்கிழமை புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அபிஷேகமும் புக் பண்ணிக்கலாம். இந்த லக்ஷ்மி பூஜா இல்லைனா சுப்ரபாதம் ஏதாச்சும் ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இன்னொன்று கூட ஆஃப்லைனில் எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாமல் வெள்ளிக்கிழமை நடக்கிறதா. வெள்ளிக்கிழமை சுப்ரபாதம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் ஸ்பெஷல் சேவாஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு டைம் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக இருக்கும். மற்றபடி இந்த சுப்ரபாதம் ஃப்ரைடேங்கிறது ப்ரொசீஜர்லாம் அதான். நீங்கள் சுப்ரபாதம் திருச்சானூரில் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் எப்படியாச்சும் போயிடுங்க. சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிட்டேன்னா நாம் கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார் கிட்ட வச்சு திருப்பி நம்ம கொடுக்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் கிட்ட தாயாரை பார்க்கலாம். குங்குமம் கொடுப்பாங்க. இந்த சேவா அப்போது நாம் கொடுக்குற எந்த பொருட்களும் வாங்கி தாயார்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. கூடவே ஒரு சில சேவாஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நீங்கள் புஷ்பாஞ்சலி புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது பூக்கள் கொடுக்குறோம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறோன்னா அது கூட தாயாருக்கு சாத்துவாங்க. நெய்வேத்தியமாக வைப்பாங்க, திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில சேவாஸ்லேயும் வாங்கிக்கிறாங்க. இந்த சுப்ரபாதம்லேயும் வாங்கிப்பாங்க. சுப்ரபாதம்லாம் ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் கூட நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னா 3 மணிக்கெலாம் அங்கே போய் க்யூவில் நிற்கணும். அதனால தான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். திருச்சானூரில் குங்குமார்ச்சனா டிக்கெட் ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. தினமும் 3 to 4. அதே மாதிரி ஏகாந்த சேவாவும் நைட்டு கோயில் நட பொது தரிசனம் சாத்தின பிறகு நிறுத்தின பிறகு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 8:45 போல் கேட் 3 கிட்ட போய் வாங்கிக்கணும். சகசர நாமார்ச்சனான்னு சொல்லிட்டு 100 ரூபாய் டிக்கெட், அதுவும் ஆன்லைனில் மட்டும் காலையில் போல் கொடுப்பாங்க. கல்யாணச்சவும் ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ திருச்சானூர் கோயிலுக்கு நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா கோயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சேவாவோ அதை புக் பண்ணிவிட்டு சேம் தான் ப்ரொசீஜர். டேட்டு, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் இல்லை 2 டிக்கெட், ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, லேடிஸ்க்கு சாரீ சுடிதார் துப்பட்டா மஸ்ட்டு எது போட்டிருக்கீங்களோ. அடுத்தது பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. திருச்சானூரில் காமன் ஹால் எப்படி ஸ்டே பண்ணணும் டிடிடியோடது இருக்குது. அதுக்கு எப்படி போகணும், எப்படி நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் என்னங்கிறது டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயில். ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு ஆல்ரெடி தொலபா கார்டன்ஸோட புக்கிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே தான் போய் பார்த்துக்கணும். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் நடக்கிற எல்லா சேவாவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் புக் பண்ணுங்கள். குறிப்பாக திருப்பாவடை சேவாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டிக்கெட் சார்ஜ் கூட கம்பேரிட்டிவ்லி கம்மி தான்.
திருமலையில் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சேவா ஏங்குறதெல்லாம் கூட நம்ம இங்கே ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு பார்த்து திருப்திப்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பலேகுண்டா கோயிலில் கூட நிறைய சேவாஸ் இருக்குது. ஸோ கோயில் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம புக் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் திருச்சானூர்லேயும் ஸ்ரீனிவாச மங்காபுரமில் நடக்கிற சேவாஸ் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆர்ஜி த சேவா டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் போட்டுட்டு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக் பண்ணிக்கலாம்னா புக் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, முதல் நாள் ஹோமம் டிக்கெட் போட போகிறீங்களா, மறுநாள் ஹோமம் டிக்கெட் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்ஜி த சேவாஸ்லாம் காலையில் நடக்கும். கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா காலையில் ஆர்ஜி த சேவா திருச்சானூரில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு திருமலாவுக்கு போகிறது நீங்கள் ஒரே நாளில் கூட பிளான் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் பண்ணிக்கலாம். ரூம் போட்டே ஆகணும்னு கூட கிடையாது. ரூம் போடாமையே இந்த டிக்கெட்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரியவங்கள்லாம் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு. லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி த சேவா பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங் எல்லாம் எப்படி ஈஸியாக கன்ஃபார்ம்டாக புக் பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா எப்படி இண்டிவிஜுவலாவோ குரூப்பாவோ நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போய் எங்கெல்லாம் நமக்கு சேவா கொடுப்பாங்க, டிடிடி அப்டேட்ஸ் டெய்லி எவ்ரிடே ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறதா எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுக்குமே பெஸ்ட் ஆப்ஷன். அதில் திருப்பதி பெருமாளை ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரே ஆப்ஷன் கூட சொல்லலாம். இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டானது. ஸோ மற்ற பக்தர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.